Hi everyone. So welcome. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 6 giveaway ஸ்டூடண்ட்ஸை சூஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 2 ஸ்டூடண்ட்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது டாப் 2 ஸ்டூடண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஸ்டூடண்ட்ஸ் யாரு வந்து கரெக்டான ஆன்சர் சொல்றாங்களோ அவங்கள. இது வரைக்கும் 6 பேரை வந்து நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோல, அதுவும் இந்த ஒரே வீடியோல 3 கேள்வி கேட்க போறேன். ஒவ்வொரு கேள்வியும் முதல் 2 ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ண போறேன். அப்போ கடைசியா இந்த வீடியோ முடிவுல 3 கேள்வி 6 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ண போறோம். ஸோ கேள்வி இடையில நம்ம கேட்போம். இந்த கேள்வி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. பிகாஸ் எனக்கே அந்த கேள்வி பார்க்கும்போது வாவ் அப்படி இல்லை, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கான்செப்ட்லையும் தெளிவா கவனிக்க போறோம். ஏசி சோர்ஸ் வித் எல்சிஆர். இது எல்சிஆர் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் அப்படின்னு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். அதுலயும் குறிப்பா இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் அப்படின்னு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 3 காம்பனண்ட்டை தனித்தனியா ஏசி சோர்ஸோட எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ப்ரீவியஸ் சாப்டர்ல இருந்து, ப்ரீவியஸ் கான்செப்ட்ல இருந்து நம்ம எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய V இஸ் நத்திங் பட் Vm sin ஒமேகா டி. இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டருக்கு என்னுடைய கரண்ட் ரிலேஷன் எப்படி இருக்க போகுது, கரண்ட் ரிலேஷன் எப்படி இருக்க போகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, வில் ஸ்டார்ட் வித் த இண்டக்டரோட ரெசிஸ்டரோட இந்த கான்செப்டை இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சிம்பிள். என்கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டர் காம்பனண்ட் இருக்கு அண்ட் இதை வந்து ஒரு ஏசி சோர்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஏசி சோர்ஸினுடைய இன்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா Vm sin ஒமேகா டி. இதோடைய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டர் அண்ட் தென் வோல்டேஜ் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து ஒரு கரண்ட் போகும். அப்போ இந்த இடத்துல ஒரு பொட்டென்ஷியல் டிராப் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 3 காம்பனண்ட்லையும் வோல்டேஜ் சோர்ஸ் சேம் தான், நம்ம கரண்ட்டை தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு பொட்டென்ஷியல் டிராப் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல், அதாவது லூப் ரூலை பயன்படுத்த போறேன். அந்த லூப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு சம் ஆஃப் டோட்டல் இஎம்எஃப் இன் a closed loop is equal to zero அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த வகையில என்னுடைய Vm which is your supply sin ஒமேகா டி ஈக்குவல் டு எனக்கு அந்த ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிராப், அதாவது I இன்டு ஆர். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா I தாங்க வேணும். அப்ப I தான் எனக்கு வேணும் அப்படின்றதுனால R இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். Vm by R sin ஒமேகா டி ஈக்குவல் டு I. நம்ம ஹோம்ஸ்ல இருந்து ரொம்ப தெளிவா படிச்சிருப்போம். I அப்படின்றது V by R அப்படின்னு. அப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா எனக்கு V by R அப்படின்னு தான் இருக்கு, which is nothing but your I. அப்ப maximum voltage by resistance is nothing but maximum current sin ஒமேகா டி equal to I. அப்ப எனக்கு ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது Im sin ஒமேகா டி, அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இது 3த்துக்கும் இடையில ஒரு கிராஃப், வேவ் டயக்ராம், ஃபேசர் டயக்ராம் அப்படின்னு இருக்கு. அதையும் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய I ஆவரேஜ் ஓவர் அ கம்ப்ளீட் சைக்கிள் நம்ம என்ன சொல்லியிருப்போம், 0ன்னு சொல்லியிருப்போம். ஏன் நம்ம கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 0 சொல்றோம் அப்படின்னா, யூ ஹாவ் யுவர் பாசிட்டிவ் ஹாஃப் அண்ட் தென் யுவர் நெகட்டிவ் ஹாஃப். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஆவரேஜ் பிகம்ஸ் 0 தான். அதனால தான் நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த இடத்துல என்னுடைய VRMS is nothing but Vm by root 2 அப்படின்னும் IRMS Im by root 2 அப்படின்னும் டிஃபைன் பண்ணியிருப்போம். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ஷுவல் திங் அப்படின்றத நம்ம வந்து
ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வோல்டேஜ் எப்படி இருக்கு, Vm sin omega t ன்னு இருக்கு. அப்ப என்னுடைய கரண்ட் எப்படி இருக்கு, Im sin omega t. அப்போ எனக்கு இந்த ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன் ஃபேஸ், ரைட்? இன் ஃபேஸ். எனக்கு ரெசிஸ்டர்ல எனக்கு கரண்ட் எப்போ மேக்ஸிமமோ அப்போ வோல்டேஜும் மேக்ஸிமம், வோல்டேஜ் எப்போ மினிமமோ அப்போ எனக்கு கரண்ட்டும் மினிமம். தே ஆர் இன் ஃபேஸ். அப்போ அந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்க முடியும், ஆங்கிள் டிஃபரன்ஸ் என்னவா இருக்க முடியும், 0 டிகிரி தான். பிகாஸ் அது ரெண்டும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரே டைம்ல எண்ட் ஆகுது. ஸோ அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏசி சோர்ஸ் வித் இண்டக்டர். ஸோ இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இண்டக்டர் அப்படின்னாவே நமக்கு வந்து இட்ஸ் அ காயில், சாலினாய்ட் மாதிரி தான். நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஏசி சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஏசி சோர்ஸுடைய வேல்யூ நமக்கு தெரியும், V ஈக்குவல் டு Vm sin omega t. இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம ஏசி ஜெனரேட்டர்ல இருந்து we have made this equation, அதாவது ஓரியன்டேஷன் ஆஃப் த காயிலில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். எனக்கு அந்த காயிலை ரொட்டேட் பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது, எனக்கு EMF வந்து இன்டியூஸ் ஆகுது, ஃபாரடே கான்செப்ட்ல இருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இண்டக்டர் இருக்கு. அப்போ இந்த இண்டக்டர்ல எனக்கு என்ன ஆகும், இந்த ஏசி சோர்ஸ் போகும்போது எனக்கு கரண்ட் போகுது. கரண்ட் போறதுனால அந்த காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆகுது, கரண்ட் சேஞ்ச் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. when there is a change in magnetic field EMF is induced அப்படின்றத நம்ம ரொம்ப அழகா படிச்சிருக்கோம். அப்போ அந்த இடத்துல இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னோட EMF is nothing but L di by dt which is related with நமக்கு தெரியும் N phi equal to Li self inductance நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி EMF is nothing but N d phi b by dt அப்படின்னு சொன்னோம். இங்க N phi நம்ம என்ன சொல்லலாம், Li ன்னு சொல்லலாம். அப்போ d times of L dt, L வந்து constant, so L di by dt which is nothing but your EMF from Faraday. அப்போ எனக்கு இந்த இண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய EMF இப்போ நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது L di by dt அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், again we are going to apply the Kirchhoff's loop rule தான் நம்ம வந்து பயன்படுத்த போறோம். Loop rule says product, right, IR equal to total EMF அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், or total EMF in a loop is equal to 0. அப்போ எனக்கு இந்த EMF L di by dt equal to Vm sin omega t. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டர்ல நம்ம என்ன பார்த்தோம், என்னுடைய பொட்டன்ஷியல் டிராப் இன் ரெசிஸ்டர் ஈக்குவல் டு யர் டோட்டல் பொட்டன்ஷியல், அதாவது Vm sin omega t நம்ம பேசியிருந்தோம். அதே தான் இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு இங்க இருக்கிற பொட்டன்ஷியல், அதை தான் நம்ம வந்து இங்க ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி, ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று மட்டும்தான் ஆன்சர் பண்ணும், 3 கேள்வி ஆன்சர் பண்ண தேவை கிடையாது. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா போதுமானது. ஆனால் முதல் 2 நபர் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேள்வியும் கூட, ரைட்? இதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்வி என்ன இருக்கு பாருங்களேன். எனக்கு வந்து ஐ திங்க் இது தெரியும்னு நினைக்கிறேன் கிளியரா. ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கு, why does your phone heat up? நல்லா கவனிங்க, why does your phone heat up when you play BGMI or watch Netflix too long? அதாவது நம்முடைய மொபைல் ஃபோனு நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது ஏன் ஹீட் ஆகுது? பிகாஸ் யுவர் ஃபோன் இஸ் ஷை, கரண்ட் இன் சர்க்யூட்ஸ், ரெசிஸ்டன்ஸ், ஹீட், ஜூல்ஸ் லாவா, இல்லை த கரண்ட் த இன்டர்நெட் சிக்னல் பிரிங்ஸ் ஹீட்டா, இல்லைனா பிகாஸ் பேட்டரி ஜூஸ் இஸ் ஸ்பைசியா. ஸோ என்ன அப்படின்றத நீங்கள் வந்து இதுக்கு மறக்காம பதில் சொல்லிடுங்க. முதல் 2 நபருக்கு மட்டும்தான் இதுக்கான திங், விச் மீன் இவங்க 2 பேரை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் 6 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ண போகிறோம், ரைட்? இதுக்கான பதில் உடனே டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நம்புறேன். கம்மிங் டு த கான்செப்ட், LDI Vm sin omega t. அப்போ எனக்கு என்ன வேணும், கரண்ட் தான் வேணும். அப்போ DI மட்டும் இது எப்படி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா DI by dt ஈக்குவல் டு Vm by L. ஏன்னா அங்கே ப்ராடக்ட்ல இருக்கு, இப்படி வரும்போது டிவிஷன்ல மாறிடும். எனக்கு வெறும் I தான் வேணும், எனக்கு DI இருக்கு, அப்போ நான் அதை ரிமூவ் பண்ணணும். அப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இன்டகிரேஷன் மட்டும்தான், ரைட்? இன்டகிரேஷன் மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அப்போ நான் அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது பாருங்க,
எனக்கு இதை நான் இன்டகிரேட் பண்ணும்போது தட் பிகம்ஸ் யுவர் ஐ. ரைட்டா? ஐனும் மாறிடுச்சு. எனக்கு இந்த விஎம் எல் அப்படின்றது கான்ஸ்டன்ட், யூ கேன் நாட் இன்டகிரேட். அப்போ சைனை மட்டும் இன்டகிரேட் பண்ணுறேன். சைன் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மைனஸ் ஆஃப் காஸ் ஒமேகா டி, மறுபடியும் ஒமேகா டி இன்டகிரேட் பண்ணுறோம், அப்போ ஒமேகா. அப்போ நமக்கு வந்து இது தெரிஞ்சது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஐ இஸ் நத்திங் பட் விஎம் ஒமேகாவை நான் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு இருக்குது, அதாவது ஒமேகா டி. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா காஸ் தீட்டா அப்படின்றது சைன் 90 ப்ளஸ் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு இருக்குது. இங்கே எனக்கு மைனஸ் காஸ் தீட்டா. ரைட்? அப்போ நான் இதை என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு விஎம் இந்த ஒமேகா எல்ல நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எக்ஸ்எல் அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் நத்திங் பட் இண்டக்டன்ஸ். அதாவது இண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுமோ அந்த ரோலில் தான் இது ப்ளே பண்ணோம், விச் இஸ் யுவர் எக்ஸ்எல். ரைட்? அப்போ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன், எனக்கு வந்து இந்த டேர்ம் காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லும்போது சைனு ரைட் ஒமேகா டி மைனஸ் 90, அந்த மைனஸ் 90 ஐ கேன் ஆல்சோ சே π/2. ஏன்னா எனக்கு காஸ் தீட்டா அப்படின்றது சைன் 90 பிளஸ் தீட்டா அப்படின்னு தெரியும். அப்போ மைனஸ் அப்படின்றப்போ மைனஸ் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணும்போது தட் பிகம்ஸ் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறேன், என்னுடைய வோல்டேஜ் டிவைடட் பை யர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் அகைன் from Ohm's law we can also say that is nothing but your current. அப்போ I equal to Im sin omega t minus π/2. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இண்டக்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட்டாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி தான், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியர்ல இருக்கும். இது ரொம்ப முக்கியமான சாப்டர். ரெண்டாவது கேள்விக்கு போயிடலாமா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாருங்க, ஐஸ்கிரீம் லாஜிக். எவர் நோட்டிஸ்ட் metal spoons feel cooler than plastic spoons when eating ice cream? அப்பா, இது நானே இப்போதான் யோசிக்கிறேன். பாருங்க, ஆமா தானே, நம்ம மெட்டல் ஸ்பூன்ல சாப்பிட்றத விட அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ல சாப்பிடும்போது அது கூலிங் ஆகிறது வந்து இருக்காதான். ரைட்? அப்போ மெட்டல் தான் வந்து அதிகமாக கூல் ஆகுது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. மெட்டல் ஹேட்ஸ் ஐஸ்கிரீமா, இல்லை மெட்டல் இஸ் அ குட் கண்டக்டர் ஸோ இட் புல்ஸ் ஹீட் ஃபாஸ்டர் ஃப்ரம் யர் ஹேண்டா, பிளாஸ்டிக் ஹேஸ் சீக்ரெட் ஹீட்டிங் பவர் பிகாஸ் யுவர் டங் ஒன்லி ட்ரஸ்ட் மெட்டல். இப்போ இதுக்கான பதிலை நீங்களே சொல்லுங்க. முதல் 2 நபருக்கு மட்டும்தான் இந்த கிவ்அவே இடத்துல நீங்க வர போறீங்க. வேற லெவல்ல இருக்க போகுது. முதல் 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய முதல் 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அப்போ இப்பவே 4 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆயிட்டீங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே ரெடி ஆயாச்சு. இன்னும் அந்த லாஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட்? we are moving to the topic now. ரைட்? அப்போ இதுல நம்ம அடுத்து பார்க்கறது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர். அப்ப கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதே தான், எனக்கு வந்து கெப்பாசிட்டர் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஏசி சோர்ஸை கனெக்ட் பண்றேன். அப்ப கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது V is nothing but Q upon C. இந்த இடத்துல V அப்படின்றது என்ன, Vm sin omega t. இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம இதில் பெருசா யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. we are going to do the same Kirchhoff's loop rule. we are going to equate both. அப்போ Q/C equal to Vm, ஏன்னா அதுல இருக்கிற வோல்டேஜ் ஈக்குவல் டு இதுல இருக்கிற வோல்டேஜ், அவ்வளவுதான். இது வரைக்கும் பண்ண அதே தான். எனக்கு என்ன வேணும், ஐ வேணும். எனக்கு இங்க Q இருக்கு. அப்ப எப்படி Q-வை நம்ம ஐயா மாத்துறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நமக்கு தெரியும் Q dQ/dt is nothing but I. ஆமா தானே? அப்ப நான் என்ன பண்ண போறேன், I'm going to differentiate here, அவ்வளவுதான். If I do so, differentiation dQ/dt, இந்த C இப்படி போயிடுச்சு. ஸோ CVM இது கான்ஸ்டன்ட், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் சைன் அலோன், அவ்வளோதான். கரெக்டா? எனக்கு சைன் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இது ரெண்டும் கான்ஸ்டன்ட். இப்போ பாருங்க ரொம்ப அழகா dQ/dt is nothing but I.
இது CVM அப்படியே வச்சிருக்கேன். இது நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது that becomes cos இல்லையா, cos. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒமேகா டி மறுபடியும் இருக்கு. அப்போ ஒமேகா டைம்ஸ் காஸ் ஒமேகா டி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு சைன் ஒமேகா டியை. அப்போ ஒமேகா அப்போ என்ன பண்ண பாரு, இந்த சியும் இந்த ஒமேகாவை நான் கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகும், சி இன்வெர்ஸ் ஒமேகா இன்வெர்ஸ் இந்த காஸ் ஒமேகா டின்னு இருக்கு. இந்த காஸ் ஒமேகா டியை ஐ கேன் சே சைன் 90 + தீட்டா அப்படின்னு சொல்லலாம், இல்லை தீட்டா + 90 அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். கரெக்டா? இப்போ நான் இந்த டேர்மை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, இந்த விஎம் இந்த மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டா ஒமேகா சி சைன் ஒமேகா டி ப்ளஸ் 90ன்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான், விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஐ. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 1/ஒமேகா சியை XCன்னு சொல்ல போறேன், which is your resistance. ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே நடந்துக்கும் ஆனால் ஃபார் கெப்பாசிட்டர். ஸோ தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது XC, which is your resistance. அப்போ இந்த ஹோல் டேர்மை I can say as XC. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் கரண்ட். அப்போ IM சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2 அவ்வளோதான், முடிச்சது. இது வந்து என்னுடைய கெப்பாசிட்டர் டேர்ம். அப்போ கெப்பாசிட்டரில் நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக முடிஞ்சது இல்லையா? அப்போ எனக்கு கெப்பாசிட்டர் எப்படி இருக்கு, இண்டக்டர் எப்படி இருக்கு, ரெசிஸ்டர் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாருங்க, நான் இதுக்கான கிராஃபை நான் வரைய போகிறேன், வேவ் டயக்ராமை நான் வரைகிறேன். இப்போ இந்த வேவ் டயக்ராமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லோ இமேஜின் தட் இஸ் யுவர் வோல்டேஜ், ரைட்? இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வோல்டேஜ். நம்ம வரையறதுக்காக சும்மா ஜஸ்ட் பாயிண்ட்டை பின் பாயிண்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இன் ஃபேஸ்ன்னு சொன்னோம். அதாவது எனக்கு வோல்டேஜ் எப்போ ஜீரோவோ அப்போல்லாம் கரண்ட்டு ஜீரோ, வோல்டேஜ் எப்போல்லாம் மேக்ஸிமம் அப்போ கரண்ட்டு மேக்ஸிமம். அப்போ திஸ் இஸ் யுவர் வோல்டேஜ், அப்போ கரண்ட்டு ஜீரோவில் இருக்குது. வோல்டேஜ் மேக்ஸிமம் கரண்ட்டு மேக்ஸிமம், வோல்டேஜ் ஜீரோ கரண்ட்டு ஜீரோ, வோல்டேஜ் மேக்ஸிமம் கரண்ட், இந்த வோல்டேஜ் மேக்ஸிமம் கரண்ட்டு மேக்ஸிமம் இது, ரைட்டா? ஸோ இது வந்து நமக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சது. இப்போ இதை நான் அப்படியே ஜாயின் பண்ணனா இட் கம்ஸ் லைக் திஸ், ரைட்? இது வந்து என்னுடைய ரெசிஸ்டருக்கு. இப்போ என்னோட இண்டக்டரும் இல்லை கெப்பாசிட்டரும் நான் வரைய போகிறேன். லெட் அஸ் கோ வித் த கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் என்னது +90ன்னு பார்த்தோம் பாருங்க, +90 ஃபார் கெப்பாசிட்டர். அப்போ கெப்பாசிட்டர் வந்து எனக்கு +90 அப்படின்னு இருக்கு. அப்போ வோல்டேஜ் ஜீரோ, இந்த எல்லோ கலர் ஜீரோவாக இருக்கும்போது எனக்கு இது என்னவா இருக்க முடியும், 90யாக இருக்க முடியும், 90யாக இருக்க முடியும். அப்போ வோல்டேஜ் மேக்ஸிமம்னா இது ஜீரோ ஆகிடும், இது ஜீரோனா இது மேக்ஸிமம் ஆகிடும், ரைட்? அப்போ இது மேக்ஸிமம்னா இது ஜீரோவாக மாறிடும், அதுக்கப்புறம் இது ஜீரோனா இது மேக்ஸிமம் மாறிடும். அப்போ எனக்கு இது எப்படி வரும் பாருங்க, என்னுடைய கெப்பாசிட்டருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கிராஃப் அது எப்படி வரும், ரைட்? இந்த மாதிரி நமக்கு வந்து வருது, ரைட்? அடுத்து என்னோட இண்டக்டருக்கு, இண்டக்டர் பார்த்தோன்னா -90 நம்ம பார்த்தோம். அப்போ இது ஜீரோ இருக்கும்போது எனக்கு இது -90ல் இருக்கும். அப்போ இதோட கிராஃப் வந்து பார்த்தோன்னா அதே அப்படியே ஆப்போசிட் ஆஃப் கெப்பாசிட்டர், அப்படியே ஆப்போசிட் ஆஃப் கெப்பாசிட்டர் தான், சாரி இண்டக்டர் தான் என்னுடைய கெப்பாசிட்டர், ரைட்? ஸோ கெப்பாசிட்டர் இண்டக்டர் ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இந்த கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ், அவுட் ஆஃப் ஃபேஸ் எவ்வளோ, 90 டிகிரி, ரைட்? 90 டிகிரிக்கு அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னுடைய பவர் அப்படின்றத வந்து நம்ம படிச்சிருப்போம், VRMS IRMS cos phi அப்படின்னு பவருக்கு நம்ம சொல்லியிருப்போம். இந்த இடத்துல என்னுடைய தீட்டா 0 டிகிரியா இருக்கும்போது தட் வில் பி யுவர் ரெசனன்ஸ் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஏன்னா அதுக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கும், 0 டிகிரி இன் ஃபேஸ். அப்போ எனக்கு இந்த இடத்துல இது எனக்கு 0 இருக்கும்போது எனக்கு ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருக்கும். அதே எனக்கு 90 டிகிரியா இருக்கும்போது, ரைட், அது என்னது, எனக்கு இண்டக்டராக இருக்கலாம் இல்லை கெப்பாசிட்டராக இருக்கலாம். அப்போ அதை தான் நம்ம இண்டக்டிவ் சர்க்யூட் ஆர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நீங்கள் பவரை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெசிஸ்டருக்கு வந்து VRMS IRMSன்னு இருக்கும் உங்களுடைய பவர் ஃபார் ரெசிஸ்டர்,
ஆனால் உங்களுடைய இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் உங்களுடைய பவர் என்னவா இருக்கும் அப்படின்னா 0. ஏன்னா cos 90 வந்து என்னது 0. இது கொஞ்சம் முக்கியமான ஒரு டேர்ம். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ ஃபேஸர் டயக்ராம் எப்படி சார் வரைகிறது? ஃபேஸர் டயக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் என்னுடைய வோல்டேஜ் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய கரண்ட் வந்து இன் ஃபேஸ் ஃபார் ரெசிஸ்டர். இண்டக்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் பின்னாடி இருக்கும். கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்தோன்னா கரண்ட்டு முன்னாடி இருக்கும். கரண்ட் ஐ ஹவ் கெப்ட் யுவர் வோல்டேஜ் அஸ் எ ரெஃபரன்ஸாக நான் வச்சுருக்கேன். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கரண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு வோல்டேஜை வரைஞ்சிருப்பாங்க. அப்போ இங்கே விஎல் இங்கே விசி அப்படின்னு வந்திருக்கும். ரைட், இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக 3வது கேள்வி என்ன சார் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? அந்த 3வது கேள்வி இப்போ நான் டிஸ்பிளேல காமிக்க போகிறேன். பி ரெடி. இதுதான் நமக்கு வந்து 3வது கேள்வி. ஸோ இந்த இது இல்லை இருங்க. இப்போ இது வரைக்கும் 4 பேர் வந்திருப்பீங்க. ட்ரை பண்ணுங்க, இந்த 3வது கேள்வியை பாருங்க. மூவி தியேட்டர் மேஜிக். என்ன கேள்வி நல்லா பாருங்க. Why does the cinema hall become completely dark when lights go off, but the projector makes the whole screen bright? What would be the answer? Options are: projector throws light beams that reflect from the screen. Screen has hidden bulbs. Do you? Seriously? Abdiya. Darkness attracts light. Wow, nice. Popcorn smells make it glow. என்ன இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி தான் யோசிக்க போகிறோம். ஸோ கிவ் அவேல முதல் 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாச்சு. இந்த வீடியோவில் 6 ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கேள்விக்கும் முதல் 2 கரெக்டான ஆன்சர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த கான்செப்டும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.